பின்ன நான் உன் பக்கத்துல வந்து படுத்தனா? அது மட்டுமா? அப்புறம் எப்படி 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 கேப் அதிகமா இருக்குன்னு சொல்லி நெருங்கி வந்து படுக்க சொன்னீங்க. அதோட இன்ச்சு அளந்து பார்த்து வேற நெருங்கி வர சொன்னீங்க. அது ஒண்ணு மட்டுமா பண்ண? என்ன வந்து அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ அப்படிலாம் சொன்னேன். சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. நான் அப்படி எல்லாம் சொல்லிருக்கவே மாட்டேன். சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது நான் தனியா தூங்கிட்டு இருக்கும்போது நீ தான் கட்டில்ல ஏறி என் கூட படுத்திருக்க. என்ன கட்டி பிடிச்சிருக்க. நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வேண்டான்னு சொன்னா கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் விலகி இருக்கவங்க தான் உத்தம புருஷன். அடி பாவி, நான் விலகி தாண்டி இருந்தேன். நீ தாண்டி என்ன? ஏய், ஏதாவது பேசுன உன. ஏய் 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 இரு இது பேசிக்கலாம் பேசிக்கலாம். இரு ஒரு நிமிஷம் இரு, வா இங்க வா இங்க வா. ஒரு நிமிஷம் வா இங்க வா. பொறுமை ஏண்டி, ராத்திரி ஒரு மாதிரியும் பகல்ல ஒரு மாதிரியும் நடந்துக்கிறியடி? அதுவே என்ன சொல்லுவாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அது உன்ன மாதிரி ஒரு குடிகாரிக்கு பொருந்தோன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானா குடிகாரி? ஆமா, நீ குடிகாரி தான். தோ கையில வச்சிருக்க பாரு பாட்டில், அது ஃபுல்லா குடிச்சு முடிச்சது நீதான். அத குடிச்சிட்டு கண்டபடி ஆட்டம் போட்டது இல்லாம இப்ப என்னைய அடிக்க வரியா நீ? இந்த நியாயத்தை கேட்க ஆளே இல்லையா? இதையா நான் குடிச்சேன். இது குடிக்கும் போது நல்லா இருந்துச்சு. இந்த கண்ட்ரவியலாம் ஏன்டா இந்த ரூம்ல வச்சிருக்க? உனக்கு அறிவே இல்லையா? ஏன் சரக்க குடிச்சிட்டு என்னையே திட்டுற பாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். ஆமா, இது கடல்ல இருந்து எடுத்த அமிர்தம். அது குடிச்சிட்டு நான் திட்டுறேன். சாராயம் குடிக்க வச்சுட்டு பேச்சா பேசுற. உன்னெல்லாம் சும்மா விட கூடாதுடா. பேசிக்கலாம். இந்த பாரு, இங்க பாரு, நான் புருஷன். எனக்கு ஏதாவது ஒரு ஆச்சுனா ஒத்தாளுக்கு தான் பிரச்சனை. நீ புரிஞ்சுக்கோ. சொன்னதுக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. ரெடி பண்ண போறேன். சொன்ன சொல்லடி. வேணாம், சொன்ன கேளு. இந்த நேரம் பார்த்து கதை வேற லாக்கா இருக்கு. விடு. மரியாதையா உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் சொல்லுவேன். நான் குடிச்சிருந்தாலும் நீ தெளிவா தானே இருந்த. ஏதாவது தப்பு நடந்துச்சா? தப்பு என்னடா முழிக்கிற? சொல்லுடா. சத்தியமா எனக்கு தெரியல. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? நீ எனக்கு கட்டி பிடிச்சு தூங்குன்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் எனக்கு தெரியாது. என் மேல சத்தியமா. ஜஸ்ட் மிஸ். உன்னை நம்பி நான் இந்த ரூம்ல தாங்கணும் பாரு. என்ன சொல்லணும்டா ராஸ்கல். ஏய், சும்மா எல்லா தப்பு பண்ணிட்டு நீ என்ன திட்டிட்டு இருக்காத. நான் தான் உன் மேல கோவத்துல இருக்கேன்ல. நான் சொன்னா நீ எப்படி என் கூட தூங்கலாம்? உனக்கு எங்க போச்சு புத்தி? என்னடி இது அநியாயமா இருக்கு? ஏண்டி நீ தானடி அழுது அடம் பிடிச்ச? கட்டின பொண்டாட்டி கட்டி பிடிச்சு தூங்கலன்னு அழுதா ஒரு புருஷனா நான் என்ன பண்ணணும்? இதே சொல்லிட்டு இருக்காத. எப்படா நான் வந்து பேசுவேன்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப. அதான் நான் சொல்லவும் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டேன். நான் தான் படிக்காதவளாச்சே. ஏன் பக்கத்துல நீ எப்படி வந்து தூங்குன? அசிங்கமா இல்ல? யார் எனக்கு? நீ தான் திட்டம் போட்டு என்ன அந்த சாராயத்தை குடிக்க வச்சிருக்க. நான் ஏண்டி, நான் பாத்ரூம் போன கேப்ல நீ எடுத்து மலமலன்னு குடிச்சிட்டு நீ என்ன சொல்றியா? ஆமா, தாகம் எடுத்தா ஜூஸுக்கும் சரக்குக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? ஐயோ, தலை வேற வலிக்குது. சரி, நான் வேணா புடிச்சு விடுவா. இதுக்கு மேல என் மேல கைய வச்ச இல்ல உன் மண்டையை உடைச்சிருவேன். தள்ளிப்போ. சரி, போறேன். மூஞ்சி பாரு. கதவு திறங்க. ஏ லூசே, கதவு தான் லாக்ல இருக்கே. அதனால தானே உள்ள இருக்கோம். ஐயோ, யாராவது கதவு திறந்து விடுங்களேன். இதுக்கு மேல இங்க இருந்தா நான் மூச்சு முட்டியே செத்துருவேன். கதவு திறங்க. வாயா சீக்கிரம் வா. வா சீக்கிரம் வாயா. இந்த ரூம் தான். சீக்கிரம் தரையா. தர. ஐயோ கடவுளே, திறக்க முடியல. யோ, அதுக்கு தானே ஒன்ன நான் கூட்டு வந்திருக்கேன். அதையே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்ன போகா, என் நிலைமை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? என் பையனும் தாண்டா உள்ள மாட்டிட்டு இருக்கான். நான் என்ன பதட்டமாவா இருக்கேன்? டேய், அதுதான்டா எனக்கு பயமா இருக்கு. யோ, என்ன எங்க வாயை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் தரையா. யோ, என்னையா பண்ற?
சீக்கிரம் தரையா. யாரோ கதவை திறக்கறாங்க. ஐயோ, அப்பா என்ன கதவு திறக்கறாங்க? நான் இன்னும் 2-3 நாள் ஆகும்னு நினைச்சேன். என்ன அதுக்குள்ள திறக்கறாங்க? இல்ல அது இன்னும் 2-3 நாள் ஆயிடுமோங்கிற பயத்துல இருந்தேன். நம்ம இங்கே மாட்டிப்போன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். இப்பதான் நம்ம தப்பிக்க போறோமே, அந்த சந்தோஷத்துல சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்பா வித்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. ஆளை கூட்டு வந்து கதவை திறந்துட்டு இருக்கேன். திறந்துருவாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. ஐயோ, சீக்கிரம் திறந்து விடியா. சார், வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்படி அவசரப்பட்டா இப்படி வேணும்னா நீங்களே பண்ணுங்க. கோச்சுக்காதையா. துறையா உள்ள பொண்ணு மாப்பிள்ளையும் தானே இருக்காங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? யோ, பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாது. பேச்சை குறைச்சிட்டு ஒழுங்கா கதவை திறக்கிற அழைப்பாரு. வெளியே போறோம். ஐயோ, சீக்கிரம் தரையா. இருங்க சார், அவசரப்படாதடா. துறையா சீக்கிரம். ஐயோ, இப்ப திறந்துக்கோங்க. போய் தொடரா. வித்யா, வித்யா வாமா. வித்யா, என்னம்மா இது? அவன் ட்ரெஸ் போட்டிருக்க. டேய் மாணிக்கம், என்னடா கேள்வி கேக்குற? நீ போமா. ஐயோ, மாப்ள. பிரீத்தி, நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. பாலும் பழமும் மாப்ள. கைகளேந்தி. தேங்க்ஸ் பிரீத்தி. நேத்து ஒரு நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுப்பா. தேங்க்யூ பிரீத்தி, தேங்க்யூ. டேய் மாணிக்கம், நாம ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துரும் போலடா. நாம தாத்தாவாக போறோம்டா. விட்றா மச்சான், நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் போடுற கணக்குடா. பிரீத்தி, சாப்பிட்டியா? இல்ல ஆண்டி, இனிமேதான். டைம் ஆச்சு, வந்து என் கூட உட்காந்து சாப்பிடு. நாம வெளியில போக வேண்டியிருக்கு. பாருங்கப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு இவளுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ்னு பாப்பண்டா. சரி வா. ஓகே. லக்ஷ்மி மேடம், சொல்லுங்க மேடம். எங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். ஏண்டா சந்திரமகா, குளிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இந்த குளம் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்களே, அதெல்லாம் உன் வீட்டுல இல்லையாடா? அதெல்லாம் இல்லடா. டேய், என்னடா நீ வசதியான வாழ்க்கை வாழ்ற? எது தேவையோ அது இல்ல, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நிறைய இருக்கு. டேய், ஊர்ல குளிக்கிற மாதிரி விழுந்து குளிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு இங்க வழியே இல்லடா. சரி, வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குல்ல, அங்க அந்த குட்டியை அப்படியே வெட்டி போட்டுரு. ரைட்ரா, சொல்லிட்டல, பண்ணிடுவோம். சரிடா, செய்யற சீக்கிரமா செய். பிரீத்தி, உட்காரு. இது நம்ம வீடு. அம்மா, சாப்பிட என்னமா இருக்கு? டிஃபன் இருக்கு சார். என்னம்மா, காலையிலேயே இட்லி தோசையா? தினமும் 2 வேளை அதையே சாப்பிட்டா உடம்ப எப்படிமா வலுவா வச்சுக்க முடியும்? நான் ராத்திரியே சொல்லியிருந்தேனே, அந்த ஐட்டம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். போங்க, போய் எடுத்து வாங்க, போங்க. மேடம், உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறேனா, இந்த ஆளு சம்பளம் கொடுக்கறாரா? எங்களுக்கு சர்வ் பண்ணாம உள்ள போயிட்டு இருக்க. சாரி மேடம். ஏமா, என்னம்மா நீ? அவங்க ஆபீஸ்க்குலாம் போவாங்கல்ல, அவங்களுக்கு தானே முதல்ல வைக்கணும். அவங்கள கவனிச்சுட்டு அப்புறமா எனக்கு எடுத்துட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை.
சம்பந்தி நீங்க நல்லா சாப்பிடுங்க. போதும். மாமா அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. ஆமா. ஏமா அதான் முடிஞ்சதுல, என்னையா நிக்கிற? அவங்களுக்கு நான் ஊட்டியா விட போற? போ, நான் கேட்டதை எடுத்துட்டு வா. போ. ஏமா எடுத்துட்டு வாமா சீக்கிரம். கொண்டா. இவருக்குன்னு ஏதோ ஸ்பெஷலா வருது போல இருக்கு. எருமை தயிர் தானமா? ஆமா சார். இருக்கு. டேடே மாணிக்கம், எனக்கும் கொஞ்சம் வைடா. ஏய், உனக்கு சேர்த்து தானே வைக்க சொல்லிருக்கேன். உனக்காக எடுத்து வச்சிருக்காங்க, நீ வந்து சாப்பிடு வா. நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன், நீ நல்லா சாப்பிடுற. டேய், கடிச்சிக்க என்னடா? கருவாடு சொல்லியிருந்தேன். ஏமா கருவாடு சொல்லியிருந்தல, போய் எடுத்துட்டு வா. போ. போமா. தயிர் போட்டு பழைய சாதம் கருவாடு. வாமா வாமா சீக்கிரம் வாமா. இந்தாங்க சார். இதெல்லாம் மேல வச்சு சாப்பிட முடியுமா? தரையில உட்கார்ந்து சாப்பிட்டாதான் நல்லா திருப்தியா இருக்கும். என்னம்மா? என்ன ருசி, என்ன ருசி. ஏமா இந்த ருசிலாம் இட்லி தோசையில கிடைக்குமா? என்னம்மா பிரித்தி, உனக்கு கொஞ்சம் கருவாடு வேணுமா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்ன ஜியா, உனக்கெல்லாம் இந்த கருவாடை பத்தின அருமை தெரியல. இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்ப சும்மா கின்னு வச்சுக்கலாம். என் பொண்ணு கையால நீ இன்னும் எவ்வளவு அடி வாங்கி இருக்கு, அதை தாங்கிறதுக்கு உனக்கு வலு வேண்டாம்? என்னம்மா நீ சம்பந்தி, நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? வெள்ளி இப்படி பச்சை பிள்ளை மாதிரியா மோத வச்சுக்கிறது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க பொண்ணு. வா. இனி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச கொன்னை போட்டுருவேன். என்ன சம்பந்தியம்மா, என்ன அடிச்சு துரத்தணும்னு ஆசையா இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன மத்தியா? ஆமாப்பா. லக்ஷ்மி, நீ தானே இன்னைக்கு சமைச்ச? ஆமா மேடம். எப்படி இந்த முடி சாப்பாட்டுல வந்துச்சு? தெரியல மேடம். தெரியாத உனக்கு? உனக்கு தெரியாம வானத்துல இருந்து தட்டுக்கு வந்துருச்சா இந்த தலைமுடி? என்ன திமிரா? தொலைச்சு கட்டிடுவேன். நானும் போனா போகுதுன்னு பொறுமையா போயிட்டு இருந்தா உங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர் விட்டு போயிடுச்சுல. போனா போகுதுன்னு பாவம் பாக்குற வரைக்கும் தான்
உன்ன மாதிரி ஆளுங்களால இந்த வீட்ல சுதந்திரமா இருக்க முடியும். இல்லன்னு வெயி, நடக்கிறதே வேற. இந்த மாதிரி திமிருத்தனம் பண்ணிட்டு இருந்தா தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளிடுவேன். இந்த வீட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, நாகரிகம் என்னன்னு கொஞ்சம் கூட தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள விட்டா என்ன செய்வீங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் இது. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் என் முன்னாடி மூச்சு விடவே யோசிப்பாங்க. நீ என்கிட்ட உன் திமிர காட்டுறல, ரொம்ப நக்கலா வேற பதில் சொல்றல நீ. விஜய், இப்பவே இவ கணக்கு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பு. இனி இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், வந்தமா வந்த வேலைய செஞ்சமான்னு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும். அதை விட்டுட்டு சும்மா பால் ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பால ஒட்ட நறுக்கிடுவேன். ப்ளீஸ் மேடம், என்ன வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க மேடம். வெளியில போ, வெளியில போன்னு சொன்னேன். நில்லு. உன்னை வீட்டை விட்டு போக சொன்னா நீ போயிருவியா? நீ போக கூடாது. அம்மா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? கண்ணத்தோட நீ செஞ்சது பெரிய தப்பு. அதுக்கு முதல்ல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு சொன்ன. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். தப்பு செஞ்சா முதல்ல மன்னிப்பு கேட்கணும். அதான் முறை. இப்ப பேசு. என்ன பேசுறது? என்ன பேசுறதா? என்ன நீ? அவங்க உன்னை வேலையை விட்டு போக சொன்னா நீ உடனே போயிருவியா? அப்படியெல்லாம் போக கூடாது. செஞ்ச தப்புக்கு அவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்ட. அதே மாதிரி அவங்க உன்னை அடிச்சாங்கல்ல, அது தப்பு தானே? அதுக்கு அவங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. என்னத்த பாக்குறீங்க? உங்களை மன்னிப்பு கேட்க சொல்றேன்னா? ஆமா அத்தை, நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அவ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பா வேணா இருக்கட்டும், அவளை கை நீட்டி அடிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? உரிமையா? அவ வெறும் வேலைக்காரி தானே. ஆமா ஆமா, வேலைக்காரி தான். அதுக்காக அவளை கை நீட்டி அடிப்பீங்களா? அசிங்கப்படுத்துவீங்களா? பதிலுக்கு அவளும் கை நீட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? பாத்தீங்களா ஆண்டி, விட்டா இவளே உங்களெல்லாம் தூண்டி விட்டு போராட்டம் பண்ண சொல்லுவா போல. நல்ல ஐடியா. இப்போ அதத்தான் நான் செய்ய போறேன். இவங்கெல்லாம் வேலைக்காரங்க தான், ஆனா அவங்களுக்கும் தன்மானம், சுயமரியாதை எல்லாமே இருக்கு. நீங்க கொடுக்கிற சம்பளம் அவங்க செய்யற வேலைக்கு தானே தவிர அவங்க தன்மானத்தை விட்டு கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்க பண்ணது தப்பாத்து. இப்போ நீங்க இந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கேட்கலன்னா என்ன பண்ணுவ? இந்த பொண்ணு உங்கள ஒரு ஆளு. இந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயம் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம். கண்டிப்பா நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா இப்போ நீங்க எல்லாம் லக்ஷ்மி பக்கம் நிக்கணும்.
அவளுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. என்ன இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ண போறியா? இவங்கெல்லாம் இல்லனா எதுவுமே நடக்காதா? எங்களால வாழ முடியாதா? ஆமா, எதுவுமே நடக்காது. வேலைக்காரங்க உதவி இல்லாம எந்த முதலாளியும் ஒரு நாள் கூட வாழ முடியாது. அப்படியா? பார்க்கலாம். இவளை நம்பி நீங்க எல்லாம் இவ பக்கம் நின்னீங்கன்னா உங்க வேலை போறதா மிச்சமா இருக்கும். உங்க வேலை மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா, அந்த வருமானம் உங்களுக்கு தேவைன்னா ஒதுங்கி போயிடுங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தா காலத்துக்கும் நீங்க அடிமைதான். நான் உங்க வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன். லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டா லக்ஷ்மி பக்கம் நில்லுங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு நீங்க பாடம் கத்து கொடுங்க. சரிங்கம்மா, நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டோமா. அப்போ நேத்து வந்து இவ பேச்ச கேட்டுக்கிட்டு இத்தனை நாள் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்த ஆண்டிய உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, அதானே? பிரீத்தி, ஆண்டி, இவங்க அத்தனை பேரையும் இமீடியட்டா நான் டிஸ்மிஸ் பண்றேன்.